ஹாய் வீவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து நல்லா வந்து கொண்டாடிருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து ஆச்சு. உங்களுக்கு அப்படி எந்தெந்த ஷார்ட் ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத கமெண்ட் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து எதுக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த வருஷம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டாரு ஹனுமன் கடான்னு நியூவாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்கு. அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இன்ஜுரிஸ் வந்து ஆகிருக்கு. அதை பற்றின ஒரு வீடியோ தான் வந்து இது. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டெயின்ஸ் தான் இருக்குது. அதாவது நம்ம தரையில் வச்சு பற்ற வைக்கிறோம்ல, ஃப்ளவர் பாட் மாதிரி ஃபங்க்ஷன் வந்துருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வரும், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டெயின் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாக்ஸை ரெடி பண்ணி வந்து வைக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஹனுமன் கடான்னு பிளாஸ்டிக்கில் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி கிட்டார் மாதிரி ஒரு அட்டையில் செஞ்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டெயின் வந்து வச்சுருக்காங்க. இதே போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாத்துன்னு ஒன்று வந்து வந்துச்சு. ஸோ அப்படி வாத்து டக்கு அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கொண்டு வந்தாங்க. வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராடக்ட்னு முதல்ல நம்பி வாங்காதீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டெயின்ஸ் தான். நம்ம தரையில் வச்சு வெடிக்கிற ஃபவுண்டெயினை அந்த மாதிரி ஒன்று வந்து கொண்டு வராங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு கூட வச்சு விற்கிறாங்க. நம்ம ₹50 ₹70 ₹90 வாங்கக்கூடிய ஃபவுண்டெயின் வந்து பார்த்திங்கன்னா ₹250 ₹300 வந்து விற்கிறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியை போட்டு வந்து அனுப்புகிறாங்க. இது தெரியாமல் புரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குறீங்க. வாங்குறவங்களை வந்து குறைய வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து விளம்பரப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கையில் பிடிக்கிற ப்ராடக்ட் தான் சொல்லி விளம்பரம் வந்து படுத்துகிறாங்க. அது இப்படி ஆகும் பட்சத்தில் மக்களே வந்து நம்ம வந்து குறைய வந்து சொல்ல முடியாது. இந்த ஹனுமன் கடா கிட்டார் மட்டும் வந்து இல்லை, கலர் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறையா பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து நெருப்பு வந்து பட்டிருக்கு. கலர் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து சரியாக வந்து வராமல் அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. நானும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி கலர் ஸ்மோக்கும் வந்து வெடிச்சிருக்கு, கிட்டார் வெடிச்சிருக்கு, ஹனுமன் கடா வெடிச்சிருக்கு. ஃபவுண்டெயினே வந்து பார்த்திங்கன்னா நான் வச்ச ஃபவுண்டெயின்லாம் வந்து வெடிச்சிச்சு. ஸோ கிராக்கரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து நம்ப முடியாது. எது எப்போ ஃபெயிலியர் ஆகும் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து செய்யலை. எது வேணால் எப்போ வேணால் ஃபெயிலியர் ஆகலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். இந்த கிராக்கர்ஸ் எல்லாமே இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்து இந்த ஹனுமன் கடவாக இருக்கட்டும், கிட்டாராக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல குவாலிட்டி செக் பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணாமல் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்டாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் பிடிச்சி வெடிக்கிற ப்ராடக்ட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்காதீங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி தான் வந்து முக்கியம். இப்போது நீங்கள் வந்து வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த கடையில் போய்ட்டு வந்து கேட்க வந்து முடியாது. அவங்க ஃபேக்ட்ரியில் போய்ட்டு வந்து கேட்க முடியாது. அவங்க வந்து செஞ்சாங்க, விற்றாங்க, முடிஞ்சு போச்சு. பாதிப்பு யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்குற நமக்கு தான். நம்மளே பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கி நம்ம கையை நம்மளே புண்ணாக்கிற மாதிரி இது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத்தோ இல்லை டக்கோ இந்த கிட்டாரோ இல்லை இந்த ஹனுமன் கடவோ இதெல்லாம் எதுவுமே வந்து வாங்கவே வந்து மாட்டேன். நான் டெஸ்டிங் வந்து போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் அதை வந்து வாங்க வந்து மாட்டேன். கேண்டில் இந்த கலர் ஸ்மோக்கு நான் வந்து வாங்குவேன். அதை டெஸ்டிங் போட்டிருப்பேன். நான் டெஸ்டிங் போட்ட வீடியோ வந்து எடுத்து வந்து பாருங்கள். அதில் ஒன்றுலையாச்சும் நான் கையில் பிடிச்சி வச்சு அதை டெஸ்டிங் போட்டிருக்கேன்னு பாருங்கள். கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல நிற்க வச்சோ இல்லை சொருகி வச்சோ தான் வந்து போடுவேன். அப்புறம் இந்த வாத்து, கிட்டார், ஹனுமன் கடலாம் வாங்க மாட்டேன். அது வாங்காததுக்கு ரீசன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டெயின்ஸ் தான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டெயின்ஸ் தான் வந்து இருக்க போகுது. மேலே ஒரு டப்பாவை போட்டு வந்து ஏமாத்துறாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்லப்போனால் அது ஏமாத்து வேலை தான். அந்த வாத்து, டக்கு, கிட்டார், ஹனுமன் கடாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்து வேலை தான். அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபவுண்டெயின் தான். அது வந்து நியூ ப்ராடக்ட்னு சொல்லாதீங்க. அதில் இருக்கிறது ஒரு ஃபவுண்டெயின் தான். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்டாக இருந்தால் கூட நம்ம சொல்லலாம் அது நியூ ப்ராடக்ட்டு அப்படின்னு. அதில் இருக்கக்கூடியது ஒரு ஃபவுண்டெயின் தான். ஃபவுண்டெயின் வந்து காலகாலமாக வந்து இருக்குது. அதை பேக்கிங்கை மாற்றி விற்றாங்கன்னா அது எப்படி நியூ ப்ராடக்ட் ஆகும்? அது எதுக்கு நம்பி வாங்குறீங்கன்னு வந்து தெரில. நமக்கு தெரியும், அதனால் நம்ம வந்து அதை வாங்க மாட்டோம், தவிர்க்கிறோம். ஏன்னா அது வந்து வேஸ்ட்டு காசு தான். அந்த அட்டை பெட்டிக்காண்டி போய்ட்டு ₹200 கூட கொடுக்குறதுங்கிறது அது எப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் சில பேர் நினைக்கலாம், ஒருவேளை பிராண்டட் கிராக்கர்ஸ் வந்து வாங்கினா இந்த மாதிரிலாம் வந்து ஆகாது, இது வந்து ஒரு நார்மல் பிராண்டு வாங்குறதுனால இப்படி ஆகுது அப்படிலாம் வந்து கிடையவே வந்து கிடையாது. எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் வந்து ஆகும். சோனியே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் வந்து ஆகுது. ஐஎன்எஃப் ஃபெயிலியர் ஆகுது, ஐஎன்னு ஃபெயிலியர் ஆகுது. இப்படி எல்லா பிராண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் தான், கெமிக்கல்ஸ் தான். ஒரு நேரம் சரியாக ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணுவாங்க, ஒரு சில நேரம் பண்ண மாட்டாங்க. கவனக்குறைவால் வந்து பார்த்திங்கன்னா சிலதை சரியாக பண்ணாமல் விட்ருவாங்க. இது எல்லா இடத்துலையும் எல்லா ஃபேக்ட்ரிலையும் நடக்கிறது தான். பெரிய பிராண்டு காசு அதிகமாக கொடுத்து வாங்கினா நல்லாயிருக்கும், நம்ம கம்மி ரேட்டு கொடுத்து வாங்கினால நல்லா இல்லைங்க அப்படிலாம் வந்து கிடையாது. அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறதெல்லாம் முக்கியம் வந்து போயிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் பிராண்டில் ராக்கெட் வாங்கியிருந்தேன். ₹580 ₹600 கிட்ட வந்து வருது அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ராக்கெட்டு. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 6 ராக்கெட்டு தான். 6 ராக்கெட் ₹600ங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள் அது எவ்வளோ ரேட்டுன்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும் தான் மேலே போச்சு. மித்த 5மே வந்து பார்த்திங்கன்னா தரையில் தான் வந்து வெடிச்சிச்சு, மேலெலாம் வந்து பட்டுச்சு. ஸோ அது பெரிய பிராண்டு தான். வடிவேல் பிராண்டு ரொம்ப வருஷமாக இருக்குது வெடிக்குது, என்ன பண்ணுறது. அப்புறம் ஒரு ₹400 ₹500 கொடுத்து வாங்குகிற ஸ்கை ஷாட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வெடிக்குது. இதுக்கு நம்ம யாரை போய்ட்டு என்னென்னு குறை சொல்கிறது? இது எல்லா வருஷமும் எப்பயுமே நடக்கிறது தான். இந்த ஹனுமன் கடா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டார் வந்து வெளில தெரிஞ்சுன்னா இது நியூ ப்ராடக்ட்டு, கையில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அதனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பரவச்சு. இது இல்லாமல் எல்லா வருஷமும் எல்லா ஸ்கை ஷாட்டும் ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. அந்த மேலே போகிற பால் வெடிக்காமல் வந்து தலையில் விழுந்த கதையெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது.
ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்து இருந்துக்கணும். எந்தெந்த கிராக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான முறையில் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து வாங்காமல் தவிர்க்கிறது தான் வந்து நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து வாங்காதீங்க. அப்புறம் வெளியில் கையில் பிடிச்சி வீசுறது, இன்னும் நிறையா இந்த ரீல்ஸுக்காண்டி வீடியோஸ்க்காண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தப்பு. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு வியூஸுக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத வேலை வந்து பார்க்காதீங்க. இதில் அவ்வளோ டேஞ்சர்ஸ் வந்து இருக்குது. கெமிக்கல் வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. கலர் ஸ்மோக் வெடிக்கிறலாம் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாது. கலர் ஸ்மோக்லாம் அதிகமாக வெடித்து நான் வந்து பார்த்தது வந்து இல்லை. இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஸ்மோக்லாம் வந்து வெடிக்குது. உண்மையிலே வந்து ஃபேக்ட்ரிக்காரங்கலாம் இதை வந்து பார்க்கணும். பார்த்துட்டு இன்னும் நல்லா கவனம் செலுத்தி ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து பண்ணணும். முக்கியமாக இந்த மாதிரி கையில் பிடிக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்கன்னா அதில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கேர் எடுத்துக்கிட்டு வந்து பண்ணியே வந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் பிடிக்கிற மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து நிப்பாட்டிட்டு தரையில் வைக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்து போயிடலாம். எதுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு அதை விளம்பரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பஸ்ட் ஆகி இவ்வளோ பேத்துக்கு வந்து இன்ஜுரி ஆக்கணும். ஷாப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஷாப்பில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து செய்ய போகிறதே வந்து இல்லை. ஏன்னா இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களை தான் வந்து பாதிக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வெடி வாங்கிட்டு வந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. உங்கள் கடையில் தான் வாங்கணும் இப்படி அடிச்சு வந்து கேட்பாங்க. யாருக்குமே அந்த ஃபேக்ட்ரி தெரிய போகிறதில்ல. இங்கேருந்து போய்ட்டு சிவகாசியில் போய்ட்டுலாம் யாரும் கேட்க போகிறது வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஷாப் ஓனர்ஸ் உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆபத்தான முறையில் இருக்கக்கூடிய கிராக்கர்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது கிடையாது. வேறு ஒரு கிராக்கரை விற்றுட்டு வந்து போயிடலாம். அப்புறம் எல்லா வருஷமும் என்ன நியூ ப்ராடக்ட் வருது, என்ன நியூவாக வந்து லான்ச் பண்ணுறாங்க, அதை வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. அப்படி அது வாங்குறதுக்கு முன்னாடி அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி வந்து யூடியூப் வந்து இருக்குது, எல்லாத்தையும் வந்து வீடியோ வந்து போட்டுறாங்க. இப்போ நான்லாம் சேனல் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக தீபாவளிக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா ப்ராடக்ட்டையும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி அதை வாங்கி நாங்கள் வந்து வீடியோ வந்து போட்டுடுறோம். அந்த மாதிரி வீடியோ போடுறது எதுக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான். நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் வந்து வாங்குறப்ப எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்த்து எது நல்லா இருக்கோ அதெல்லாம் மட்டும் வந்து வாங்கணும். எது நல்லா இல்லை எது டேஞ்சராக இருக்குன்னு அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கக்கூடாது தான் வந்து போகிறது. என் சேனலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஆனதை நான் வந்து போட்டிருக்கேன். சில கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ்லாம் வந்து பண்ண சொல்லுவாங்க. அப்படி கூட நான் வந்து ரிமூவ் பண்ணது வந்து கிடையாது. ஏன்னா நம்ம சேனல் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக மட்டும்தான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸை விரும்பக்கூடியவங்க, கிராக்கர்ஸ் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த தீபாவளிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் வாங்கலாம் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு வீடியோஸ் வந்து பார்க்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோக்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும். எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒரு வீடியோ எப்படி இருக்குன்னு தேடுறப்போ அது நம்ம சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணுறோம். முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் மாதிரி வந்து கிடையாது. அப்போல்லாம் ஒரு வெடி எப்படி வெடிக்காதுன்னு தெரியாது. நம்ம ஊரில் போய்ட்டு ஏதோ ஒரு வெடியை வாங்கிட்டு வந்து வெடிப்போம். அப்போ இந்த மாதிரி நினச்சிட்டு வந்து ஓகே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வீடியோஸ் வந்து போட்டுறோம் தீபாவளிக்கு முன்னாடியே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சில டேஞ்சரான கிராக்கர்ஸ்லாம் வந்து அவாய்ட் வந்து பண்ணலாம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிராக்கர்ஸ் கையில் பிடிக்கிற மாதிரி கிராக்கர்ஸ்லாம் வந்து வாங்காதீங்க. நமக்கு நம்ம சேஃப்டி தான் வந்து முக்கியம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வந்து பார்க்கணும். உங்களுக்கு இப்படி எதுவும் ஃபெயிலியர் ஆச்சா, இந்த மாதிரி இன்ஜுரி ஆச்சாங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.